ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா குரோட்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கன்று வருது. இது இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வச்சுது. அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செடி வந்து கல்வாழை வந்து வாடி போயிடுச்சு, என்னன்னு தெரில. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பக செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெள்ளை கலரில் பூ பூக்குமா. இன்னும் ஒரு வாட்டி கூட பூ பூக்கலை. இது ரெண்டாவதாக வெட்டிட்டு வச்சோம். ரெண்டாவது மரம் இது. ஒரு மரம் வந்துச்சு, அதை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவதாக வச்சாங்க. இது வந்து இன்னும் பூவே பூக்க மாட்டேங்குது. திருப்பி வெட்டிட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பூ பூக்குமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். இது வச்சு எப்படியோ 2 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக வாங்க நம்ம வாழை மரத்துக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேன் வாழை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே தேன் வாழை. இது வந்து கருவேப்பிலை மரம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம் என் பின்னாடி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மரம். இது வந்து நான் டெய்லி இங்கே வந்து குத்தி ப்ராக்டிஸ் எடுப்பேன் பாருங்கள். இப்போ கூட வாங்கி குத்திட்டு இருக்கிறேன் இந்த வீடியோக்கோசரம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் பூ பூக்கும். காப்பு கட்டுற அன்னைக்கு கூட அதை வச்சு கட்டுவாங்க. அந்த செடி பேர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவும். இப்போ அந்த செடிக்கிட்ட நம்ம போகலாம் வாங்க. ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க. காப்பு கட்டுற அன்னைக்கு வந்து அதை வச்சு கட்டுவாங்க. பாலாப்பூ அப்புறமேட்டு வேப்பைலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆவாரம்பூ. நம்மளுக்கு வேறு எட்ட மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ காட்டுறோம். இது வந்து சர்க்கரைக்கு நல்லதான் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் காட்டுறேன் வாங்க. தை மாதம் வந்துச்சுன்னா அதை வந்து காப்பு கட்டுறாங்களாம். எங்கள் காட்டில் வருஷம் காப்பு கட்டுவாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம், அதை காமிச்சிட்டாங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம முருங்கை மரத்துக்கு வந்தாச்சு. இந்த முருங்கை மரத்து மேலே தான் நான் டெய்லியும் ஏறி முருங்கைக்காய் பிப்பேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக முருங்கைக்காய் காய்க்கலை. காய்ச்சனா உங்களுக்கு அடுத்த வீடியோவில்